கேரளா லாட்ரி கேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 11/9/2025 கேசிங் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை ஓகே. அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 756 756. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குதுன்னு பார்த்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு பார்த்துருந்தோம். ஆனால் சி போர்டில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏசி போர்டில் மெயினாக வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் ஏ போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் சி போர்டில் 6ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் 7ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வரணும் எதிர்பார்க்கல. ஏன்னா நேற்றுக்கு நமக்கு 7ஆம் நம்பர் தான் அடித்தாங்கன்ட்டு நான் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வரும்னு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா. ஆனால் 2 நாளாகவே தொடர்ந்து 7ஆம் நம்பர் ஏ போர்டிலேயே பாஸ் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏசி நம்பர் மட்டும் நீங்கள் 67 இல்லை 76 ஒரு செட் வச்சுருந்தா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். அதை நம்ம எடுக்கிற மெயின் நம்பர்ஸ் கொஞ்சம் போர்டு மாறும். அதனால தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துற மெயினாக நம்பர்ஸ் மட்டும் நீ கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 6 7 நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். இதில் 6 7 நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி நம்ம 0 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக ஒரு 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கேமில் வந்துருச்சு. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஏபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம 75 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு 56 நமக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிறமா இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 1000, திருடிதல் 12 5000, திருடிதல் 25 10,000, திருடிதல் 30 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 80 கொடுக்குறாங்க. திருடிதல் 60 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 500. திருடிதல் 70 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 80 கொடுக்குறாங்க. திருடிதல் 4 டிஜில் 30 90,000, 4 டிஜில் 110 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் லாஸ்ட் 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம வியாழக்கிழமை சார்ட் இருக்குது. ஓகேவா? வியாழக்கிழமை இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் 002 இந்த 002 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 002 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் தான் போட்டு எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் வரலைன்னா நம்ம மெத்தடு நேற்று மாற்றி போடலான்ட்டு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டேரெக்டாக வந்துடுது. நம்பர் எடுத்துகிறோம் மேக்ஸிமம் வந்துடுது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி உள்ளே போயிடுது. அதனால தான் கொஞ்சம் மெத்தடு மாற்றலான்ட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்குனால நீங்கள் மீண்டும் இதே மெத்தடே போகிறோம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 154 போட்டுக்கிறோம். ஓகேவா? 154 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 8 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? இதே நம்ம 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 057 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 057 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 154 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 8 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? ஏன்னா 057 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 059 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 059 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 154 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 6 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? ஏன்னா 059 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 829. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 829 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 154 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 0 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 829 வச்சு அடியில் நமக்கு 4 அப்படி இல்லைனா 0 கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் 002 வச்சு அடியில் நமக்கு 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி 9ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஏ போர்டில் 4 அல்லது 0 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதில் சி போர்டு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு நம்பர்ஸ் வந்து எடுப்போம். இன்றைக்கி வந்து டெய்லி சார்ட்டில் வந்து எடுக்கல, ஏன்னா அதில் வந்து 4 நம்பர் தான் கிடைக்கிது, அதனால் நம்ம வந்து எடுக்கல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தபடி நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுக்கல, நமக்கு ஒரு 4 டேஸ் வச்சு எடுத்துக்கலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா 002 வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 002 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 897 897. இதில் புள்ளிக்கு மாறுபடுகிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 1 அப்படின்னா 0, 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 002 வச்சு அடிக்கல, நமக்கு 1 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 057 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 057 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 897 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 8, 9 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. ஏன்னா 057 வச்சு அடிக்கல, நமக்கு 9 8 கிடச்சிருக்கு. 9 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 059 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 059 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 897 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 8, 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. ஏன்னா 059 வச்சடியில் நமக்கு 0 அப்படின்னா 8 நம்பர் கிடச்சிருக்கு. 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 829 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 829 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 897 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 8, 3 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. 829 வச்சடியில் நமக்கு 3 அப்படின்னா 8 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு 0 பாஸ் ஆகிருந்துச்சு, அடுத்து 9, அடுத்து 8 ஓகேவா. ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போர்டு ஓகேவா. ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. மீண்டும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மீண்டும் சி போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயினாக சி போர்டில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நம்பரில் 3 நம்பர் வரதுக்கு என் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 8 நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக 4 அப்படின்னா 0 ஓகேவா. 4 0ல் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கல, ஆனால் வீக்லி சார்ட்டில் நமக்கு 0 வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. டெய்லி சார்ட்டில் 4 நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால வந்து பொதுவாக கொடுத்துட்றேன். ஆல் போர்டில் 4 0 அது ஏ போர்டு சி போர்டில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தபடி நம்ம வந்து 8 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இதில் 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ்லாம் ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா. ஓகே, அடுத்தபடி ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14 ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 34 43 30 03 84 48 08 80 இந்த 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒத்து வர மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 4 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா. ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 756 ஓகேவா. 756 இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு 2:30க்கு 2:50க்குள்ளே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. கசிங்களாம் வின்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறது கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விமல் மணி அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்குல. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்குல, பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து சிவகுமார் பார்த்திங்கன்னா 0 அப்படின்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்குல. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக இவர் பார்த்திங்கன்னா நம்பர் பார்த்திங்கன்னா 3 நம்பருமே எடுத்துட்டாப்புல, 675 வச்சுட்டாப்புல. பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணதுனா ஒரு சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங்காக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மச்சாப்பிள்ளைன்னு தெரில, மிஸ் பண்ணிட்டாப்பிள்ளைன்னு என்னன்னு தெரில. அடுத்தபடியாக இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல, ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்திங்கன்னா 5-1க்கு ஒரு 6ஆம் நம்பர் பவர் வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து விக்கி அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-5 கொடுத்துருக்காப்புல, ஒரு சூப்பரான பார்த்திங்கன்னா 2 நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்துருக்கு. இன்றைக்கி மட்டும் ஆல் போர்டு வச்சுருந்தோம்னா 2 டபுள் வின்னிங் மாதிரி தான். அடுத்து ஒரு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டாப்புல, இல்லைன்னா ஒரு ஏபிபிசியில் கொஞ்சம் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாப்புல.
அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. பாக்ஸில் 2 நம்பர் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு சூப்பரான வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 569 பாக்ஸ் போட்டு வந்தால் ஒரு சூப்பராக ஒரு பிசி வின்னிங்ஸ் சூப்பராக வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தீபா அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா 856 வந்து டேரெக்டாகவே வச்சுருந்தா கூட ஒரு பிசியில் சூப்பராக வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்தபடியாக ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் 100 செட்டு கொடுத்துருக்க ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கலாம். விபிசிஎஸ்சியில் 56-65 ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்க இன்றைக்கி நம்ம சேனலில். அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குல. பார்த்தீங்கன்னா நமக்காக சி போர்டு 7 எதிர்பார்த்தா, ஆனால் ஏ போர்ட்லேயே திருப்பி அடிக்கிறாங்க. அதனால் ஏ போர்டு சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எடுக்கிறோம் அவன் பார்த்து மாற்றி விளாண்டுருக்காங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சக்தி வேல் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பண்ணியிருந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏபிசிஎஸ்சியும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? நிறைய பேருக்கு கமெண்ட் வந்து காட்ட மாட்டேங்குது, என்னென்னு தெரியல. கமெண்ட் படிக்கலாம், வருத்தப்படாதீங்க. ஓகேவா? என்னென்னு தெரியல. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலில் உங்களுக்கு கணிப்பில் வரக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கு என்ன சிறப்பான சிங்கிளாக சந்திப்போம். ஓகேவா?